டியூஸ்டேஸ்ல ஃப்ளைட் புக் பண்ணினா சீப் ரேட்டு சொல்லிக்கிறாரு. No, நத்திங் it's works like nothing that, like right? that, nothing. அது இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட புக் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறீங்க, 5 பேருக்கு புக் பண்ணுறீங்க. மே மாதத்துக்கு புக் பண்ணுறீங்க. நாங்கள் உங்களோட பேரெல்லாம் போட்டு சொல்லிவிடுவோம். கேட்பீங்க இப்போ பே பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் 2 வீக்ஸில் பே பண்ணுங்க, உடனே பே பண்ணுங்க. ஆன்லைன் மாதிரி நீங்கள் உடனே பே பண்ணி டிக்கெட் எடுக்க தேவை. நாங்கள் ஒரு டைம் லிமிட் கொடுப்போம். இந்த $1900 ப்ரொடெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். ஓகே, 2 கிழமைங்க அதை லாக் பண்ணி அப்போ வச்சிருக்கேன். என்ன ஆகும், நீங்கள் 5 சீட் புக் பண்ணிட்டீங்க, 2 வீக்ஸ் நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கீங்க, 5 சீட் நீங்கள் ப்ளாக் பண்ணிட்டீங்க, ஆமாம். ரைட்? அந்த பேமெண்ட் டெட்லைன் மூலம் யூ மை கால் மீ அண்ட் சே, கிருஷ்ணா நான் போகல, கேன்சல் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெனால்ட்டியும் இல்லை. நீங்கள் அப்போ 5 சீட்ஸ் என்ன ஆகும், திருப்பி இன்வென்ட்ரிக்கு போகும். ஓகே. அப்போ யாராவது சர்ச் பண்ணி கொண்டு இருக்கும்போது போன ஃப்ரைடே காட்டிருக்கு, அது என்ன 5 சீட் பிளாக், இப்போ நீங்கள் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அது இன்வென்ட்ரிக்கு போகும்போது குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த 5 சீட் நான் லோவராக பிடிச்சிருப்பேன். அதான். அப்போ அதால தான் அந்த ஷாப்பர் ஆன் பண்ணும்போது அதால தான் அந்த ஃபேர்ஸ் வந்து ஏறும் ரங்கும். அதில் அந்த ரியல் டைம் டிமாண்டை பார்த்து தான் செய்கிறாங்க. இன்னொரு சில பேர் சொல்லிச்சுன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியாவில் போய் ஒருக்கா 2 முறை சர்ச் பண்ணினா அவைக்கு தெரியும் நீங்கள் நடக்கிறது. ஸோ குக்கீஸை நீங்கள் இரேஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்னை பார்ப்பினோம். இந்த ஐடியிலேருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு 10 times they are checking and check பண்ண. So that's why I say some people go incognito mode போய் பார்க்குறவே, இல்லாட்டி குக்கீஸை ரேஸ் பண்ணி போய் பார்க்குறவே, அப்படி ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணுறது. அப்போ இப்போ உங்கள்கிட்ட வந்தால் அட்லீஸ்ட் யூ வுட் நோ. ஓகே, லைஃப் டைம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இன்வென்ட்ரியை பார்த்து சொல்லலாம். இப்போ சிலாக்க சொல்லுவீங்க, இப்போ புக் பண்ணுறது நல்லதா? இப்போ நான் சொல்லுவேன், இல்லை இப்போ பேசஞ்சர் இப்போ டிசம்பருக்கு புக் பண்ணினோம், டிசம்பர்னா இப்போ புக் பண்ண வேணா, ஒரு மாதம் அடிச்சு புக் பண்ணுங்க.